டீனேஜில் அஜித் 2 விஷயங்கள்ல ஆர்வமாக இருந்திருக்காரு. பைக் ஓடுறது, இன்னொன்று மாடலிங். பார்க்க அழகாக இருக்கே, நீ ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பர்கள் சொல்ல அதுக்கப்புறம் தான் அவருக்கு சினிமாவிலே நடிக்க ஆசை வந்திருக்கு. அஜித்தை வச்சு ஆனந்த பூங்காற்று படத்தை எடுத்த நிறுவனம் ரோஜா கம்பெனிஸ். இதனுடைய நிறுவனர் காஜா மைதீன் சமீபத்தில் ஊடகத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அஜித்தை பற்றி. ஆனந்த பூங்காற்று படத்தை எடுப்பதற்காக அஜித்தை நடிக்க வைக்கணும் அவர்கிட்ட கேட்கறதுக்காக அவர் நடித்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே ஒரு தெலுங்கு தயாரிப்பாளர் அஜித்தை பிடிச்சி திட்ட அஜித் அழுதுகிட்டு இருந்தாரு. அந்த தயாரிப்பாளர் அங்கிருந்து போன பிறகு அஜித் கிட்ட போய் பேசணும். அவர் எனக்கு 22 லட்ச ரூபாய் சம்பளம் வேணும் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாளே அவர் அலுவலகத்தை வர சொல்லி ஒரே செக்காக கொடுத்தோம். அதன் பிறகு கார்த்திக் மீனா வச்சு காட்சிகளை எடுத்தோம். 6 மாதம் ஆச்சு அஜித் ஷூட்டிங் வரவே இல்லை. ஒரு படப்பிடிப்பில் இருந்து அவரை நேரில் போய் பார்த்தோம். காலை காட்டி நான் விபத்தில் மாட்டிக்கிட்டேன், நடக்கவே முடியல, சீக்கிரம் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு நம்பாம அந்த படத்தில் பிரசாந்த் நடிக்க வைக்க போஸ்டர்லாம் அடிச்சு ஏற்பாடு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அஜித் நேரில் வந்து கண் கலங்கி எப்படி நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்ல அதன் பிறகு அஜித்தையே வச்சு இந்த படத்தை எடுத்து முடித்தோம்.